இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா கடவுளின் தாய். இந்த புலர்ந்திருக்கிற புத்தாண்டில் தாய் திருச்சபையானது அன்னை மரியாவோடு இந்த ஆண்டை நீங்களும் நானும் அந்த அன்னை மரியாவோடு இணைந்து பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த அருமையான நாளிலே நம்முடைய பங்கின் மிக முக்கியமான ஒரு ஆண்டு, பங்கு பாதுகாவலி குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய புனிதத்துவத்தில் நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஜூபிலி ஆண்டு 2025 அகில உலகமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். வழக்கமாக வெறும் நம்ம ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொல்ல மாட்டோம், அதோடு ஒரு இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தையை சொல்லி நாம் சொல்வோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் அதே இறை வார்த்தை பகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் ஒருவேளை இந்த இறை வார்த்தை பகுதியை கடந்த ஆண்டு நமக்கு கடவுள் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று ஒருவேளை நினைவு கூறக்கூடியவர்கள் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள் எல்லா ஆண்டுகளும் மறைவுரையில் நம்ம இந்த இறை வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓப்பன் டு ஆல். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டது. முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. புக் ஆஃப் நம்பர்ஸ் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த 6வது நம்ம வாசிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். இது எல்லா ஆண்டுமே எல்லா மறைவுரையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான். என்ன ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதம்? ஓகே. இங்கே நம்ம அமளியை காட்டுறது ஒரு செய்தி. முதல் ஆசீர்வாதம் என்னன்னா கடவுளுடைய பாதுகாப்பு. கடவுளுடைய பாதுகாப்பு முதல்ல நம்ம ஆசீர் வழங்கும் போது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த நாட்களில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம இறை வார்த்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது எண்ணிக்கையாகவும் 6வது அதிகாரம் எத்தனாவது இறை வார்த்தை? 24வது இறை வார்த்தை என்ன சொல்லுது? முதல்ல ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை. பாருங்க பிரியமானவர்களே, முதல் ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆண்டுமாக இதே இறை வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எண்ணிக்கை 6வது அதிகாரம் எண்ணிக்கை 6வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. அப்போ இன்னைக்கு கடவுள் இந்த ஆண்டில் நமக்கு இதை மீண்டுமாக அவர் உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆண்டுமாக கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறார் இறை வார்த்தை வழியாக. முதல் ஆசீர்வாதம் கடவுளினுடைய பாதுகாப்பு. ஓகே. 2வது ஆசீர்வாதம் ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை முன்மேல் ஒளிரச் செய்து உனக்கு என்ன செய்வாங்க? அப்போ கடவுளுடைய அந்த அருள். அன்புக்குரியவர்களே, நம்ம திருமணமான ஆண்களுக்கு மிக அழகாக அப்படி நிறைய ப்ரப்போசல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பெயர் என்னை ரொம்ப தொட்டது. நான் குரூப்பில் போட்டு விட்டேன். அதை என்னன்னா, கிரேஸ் ஃபில்டு கார்டியன்ஸ். அருள் மிகுந்த பாதுகாவலராக நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய எல்லா திருமணமான ஆண்களும் இந்த ஆண்டு முழுவதும் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்போது ஒரு சில அருட்பணியாளர்கிட்ட கேட்கும்போது இந்த ஒரு டைட்டில் ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கடவுளினுடைய அருள் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அபரிவிதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ கடவுளுடைய அருள் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எவ்வளவுதான் குட்டிகரணம் போட்டாலும் கடவுளுடைய அருள் இல்லாமல் வியாபாரம் நடக்குமா? நடக்காது. வியாபாரம் நடந்தாலும் காசு வராது. கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடங்கக்கூடிய ஒரு காரியமும்
அது ஆசீர்வாதமாக இருக்கு. மனிதனுடைய உழைப்பும் முயற்சியும் கடவுளுடைய அருளும் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இவர் இரண்டாவது காரியத்தை மிக அழகா சொல்லிட்டார். மூணாவது காரியம் சத்தமா, ஆண்டவர் இல்ல கூட்டத்தில் இயேசுவேன்றீங்க, நல்ல சத்தமா அந்த இறை வார்த்தை வாசிங்க. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்க பக்கமா திருப்பி உங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? அமைதியை கொடுப்பாராம். இந்த 3 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு வாக்குத்தத்தங்களாக ஆசீர்வாதமாக கடவுளால் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். 1 என்னது? பாதுகாப்பு. 2 என்னது? அருள். 3 என்னது? இது இந்த வருஷத்துக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா வருஷத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம். அப்போ இந்த வருடம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தினுடைய பட்டியலை அவர் உறுதிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ உங்களுடைய வாழ்விலே கடவுள் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டாயம் இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்விலே கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதி கட்டாயம் இருக்கும். உங்களுடைய வாழ்விலே கடவுள் கொடுக்கக்கூடிய அருள் உங்களுடைய வாழ்வில் இருக்கும். வேணும்னு சொன்னவங்க எல்லாம் ஆமேன் 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும். இது எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? எண்ணிக்கை 6வது அதிகாரம் 24, 25, 26. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ கடவுளுடைய அவருடைய சைட்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு? அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டுமாக இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் அன்னை மரியா கடவுளினுடைய தாயினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நமக்கு அவருக்கு கொடுத்த அதே பாதுகாப்பு, அவருக்கு கொடுத்த அதே அருள், அவருக்கு கொடுத்த அதே அமைதியை ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார், அந்த வாக்குறுதியை. சரி, இப்போ இந்த ஆண்டுல நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் மிக அழகாக ஒரு நற்செய்தி பகுதிகளை நம்ம வாசித்தோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். 3 எஸ் குறித்து ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். ட்ரிபிள் எஸ். இப்போ நமக்கு ஒரு வேளை நம்ம மேரிட் யூத்துக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஜி. ஓகே, சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எம்எம் ஃபேமிலி, எஸ்எஸ் ஃபேமிலி, ட்ரிபிள் ஏ ஃபேமிலி, அப்படிலாம் நிறைய நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழியை நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா? ஒரு சில கம்பெனிஸ்லாம் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்ராக்டிவாக அந்த மாதிரி நேம். இந்த ஆண்டு ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதிக்குள்ள மிக அழகாக சொல்கிறாங்க. அதை அன்னை மரியா தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அன்னை மரியாவினுடைய வழியை நீங்களும் நானும் பின்பற்றி இந்த ஆண்டு முழுவதுமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 16 வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 16வது வசனம். முதல் எஸ். விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். மீண்டும் ஒரு முறையா அந்த இறை வார்த்தை வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை வாசிப்போம். விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த ஆர்டர் அப்படியே நீங்க பாருங்க. இடையர்கள் அங்கே வானதூதர்கள் பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு செய்தி அங்கே சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படியே அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு அவங்க காவல் காத்து கொண்டிருந்த அந்த ஆட்டு இடையிலேயே அவர்கள் தங்கிவிடவில்லை. கடவுளுடைய செய்தி கொடுக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா விரைந்து சென்று யாரை பார்க்குறாங்க? முதல்ல நல்ல சத்தமாக சொல்லுங்க. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த இடையர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை கேட்டுக்கிட்டு அமைதியாக அப்படியே இல்லை, மாறாக அவங்க போகிறாங்க. அவங்க போய் அவங்க பார்க்குறாங்க. முதல்ல யாரை பார்க்குறாங்க? அன்புக்குரியவர்களே, இப்போ தாய் திருச்சபையானது ஒவ்வொரு ஆண்டுமாக ஆண்டினுடைய துவக்கத்தில் அன்னை மரியாவை உயர் வணக்கம் செலுத்தக்கூடிய அன்னை மரியாவை நமக்கு முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்னை மரியாவுக்கு இறை வார்த்தையில் இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம்,
இடையர்கள் போய் முதலிலே அவர்கள் அன்னை மரியாவை பார்க்கிறார்கள். அடுத்து யாரை பார்க்குறாங்க? புனித யோசேப்பை பார்க்குறாங்க. அடுத்து யாரை பார்க்குறாங்க? தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தை இயேசுவை. அப்போ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மரியாவை குறித்த காரியங்களால் நிறைய பிளவுகள். ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த செய்தி, அந்த சொல்லப்பட்ட செய்தியை கேட்டுக்கொண்டு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியில், முதல் முயற்சியில் அவர்கள் பார்க்கிறார்கள். யாரை முதல்ல பார்க்குறாங்களோ? அன்னை மரியாவை பார்க்கிறார்கள். இப்போ இன்னைக்கு தாய் திருச்சபையானது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அன்னை மரியா கடவுளினுடைய தாய் என்று சொல்லி அன்னை மரியாவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர்களை காண்பதற்கு நாம் ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர்களுடைய பரிந்துரை நாட ஆரம்பிச்சிட்டோம்னா, கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவை நம்மால் காண முடியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே கையை உயர்த்தி மரியே வாழ்க. அதனால தான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அன்னை மரியாவினுடைய கரத்தை பற்றி பிடிக்க சொல்லி நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய அப்பா அம்மாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான காரணம் அதான். அன்னை மரியாவை கெட்டியமாக பிடிச்சிட்டோம்னா, அன்னை மரியாவை நம்ம பார்த்துட்டோம்னா ஆண்டவர் இயேசுவை கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போது அன்புக்குரியவர்களே, முதல்ல நீங்களும் நானும் இந்த இடையர்களைப் போல நமக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அன்னை மரியாவை, புனித யோசேப்புவை, ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு நீங்களும் நானும் ரெடியா? Are you ready to see Mother Mary and Joseph and Jesus? அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேருக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. நிறைய நேரங்களில் நம்ம வந்து சில பாடலெல்லாம் பாடும்போது ரொம்ப உருகி பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஒரு விஷயம் கூட பாடலாமா சத்தமா எல்லாரும்? உங்க முகத்தை பார்க்கணுமே. பிரியமானவர்களே, இப்போ பாட்டு நல்லா இருந்துச்சுங்களா? ஈஸியாக இருந்துச்சா பாட? ரொம்ப உருகி அப்படியே நம்ம பாடினோம்னா பாடிக்கிட்டே இருப்போம், நேரம் ஆயிரும். அதனால் நான் வந்து ஷார்ட் பண்ணிடுறேன் அதை. இப்போது நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? Do you want to see Jesus? Do you want to see Mary? Do you want to see Saint Joseph? இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றோம். நிறைய பேர் கையை தூக்கல பாருங்கள். ஐயோ, அடுத்த கேள்வி கொஞ்சம் இவர் வில்லங்கமாக தான் வச்சுருப்பார். அன்புக்குரியவர்களே, இப்போது நீங்கள் நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும் அல்லது பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், எங்கே போவீங்க? வெரி குட். யார் தம்பி? எங்கே போவீங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் பார்த்துடலாமா? ஃபோட்டோ பார்க்க சொல்கிறியா? இல்லை, சீஃப் மினிஸ்டர் பார்க்கணுன்னா எங்கே போகணும்? பிரைம் மினிஸ்டர் பார்க்கணுன்னா எங்கே போகணும்? எங்கே போகணும்? எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள். எங்கே போகணும்? சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும்னா அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் போகணும். பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னா அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் போகணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்மையாக பிரைமரியாக எங்கே இருக்கார்? சத்தம் கேட்கல. எங்கே இருக்கார்? கேட்கல. நீங்கள் சொல்லலை. காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாட்டிக்குவீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதன்மையாக பிரைமரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? அப்போ நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய சொத்து, அந்த ஆடு தான் அவங்களுடைய சொத்து, அவங்க அதான் உலகம், அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க அங்கிருந்து செய்தி சொல்லப்பட்ட இடத்துக்கு வர்றாங்க, மாட்டுக்கொட்டாயை தேடி. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே நம்ம அவரை தேடுறோமா? ஓகே, இப்போ நான் குழந்தையிலேருந்து எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய இந்த ஃபிசிக்கல் ஐஸ்,
என்னுடைய கண்களால் ஆண்டவர் இயேசுவை என்னால் பார்க்க முடியல. ஒருவேளை நற்கருணை நாதரை என்னுடைய உள்ளத்திற்குள், உடலுக்குள், ஆன்மாவுக்குள் பெற்றுக்கொள்கிறேன். நற்கருணை பேழைக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களால் பார்க்க முடியல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இடையர்களுக்கு ஆண்டவர் சொன்ன செய்தி, அந்த குழந்தைய தீவன தொட்டியில் வச்சிருப்பாங்க. அவங்க போகிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அன்னை மரியாவை பார்க்குறாங்க, புனித யோசேப்பை பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய அபிஷேகமிக்க நபர்களுடைய வாழ்வில் இன்றைக்கி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் வழியாக கடவுள் சொல்லக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய முயற்சி செய்கின்ற பொழுது அநேக நபருடைய வாழ்க்கையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட ஆண்டவர் இயேசுவை பார்த்ததாக சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக இந்த ஆண்டில் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, டூ யூ வாண்ட் டு see ஜீசஸ்? நீ ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கு உனக்கு ஆசையா, உனக்கு விருப்பமா? அது முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் CSEE. ஓகேங்களா? முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அப்படியே அந்த இறை வார்த்தையை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை வாசிங்க சத்தமா. பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். ஸ்பீக். முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை நீங்களும் நானும் பேச வேண்டும். இந்த ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திகளை நீங்களும் நானும் பேச வேண்டும். we have to speak. சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பேசவே மாட்டான், ஊமை மாடு போல இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சில பேரை ஒரு வேலை எப்படி சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன போல ஆட்கள்லாம் பேசிக்கினே இருக்கிறாருப்பா, வாயே மூட மாட்டுறாரு. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, யாரை குறித்து பேசுகிறோம், எதை பேசுகிறோம்? இன்னைக்கு நிறைய நம்ம பேசுகிறோம். டீ கடையில் பேசுகிறோம், வெளியில் பேசுகிறோம், குடும்பத்தில் பேசுகிறோம். இடையர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை எல்லாம் அவங்க பேசினாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதை குறித்து நம்ம குடும்பங்களில், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோமா? வானதூதர்கள் இடையர்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை சொன்னாங்க. அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? போய் அங்கே சொன்னாங்க. ஹல்லேலூயா. we have to speak. இந்த ஆண்டு வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பங்கு பாதுகாப்பு நூற்றாண்டு விழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அவரை காண்கின்ற பொழுது அவரை குறித்து கேட்ட எல்லா செய்திகளையும் நீங்களும் நானும் பேச வேண்டும், அறிவிக்க வேண்டும். Are you ready to speak about Jesus? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்களும் நானும் பேசுவதற்கு தயாரா? உங்க கணவனோட, மனைவியோட, குழந்தைகளோட, ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய உறவுகளோட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் அப்படின்னு நீங்களும் நானும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? மூணாவது காரியம், 20வது இறை வார்த்தை. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. இடையர்கள் தங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். We have to sing. நீங்களும் நானும் கடவுளை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாட்டும் பாடுறதுக்கும் ஆசைப்படுறோம் இல்லைங்களா? வாயிலே நுழைய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, எல்லாம் பாடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தாங்கள் கண்டதையும் தாங்கள் கேட்டதையும் குறித்து கடவுளை புகழ்ந்து பாடின இந்த இடையர்கள் வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த ஆண்டு நீங்களும் நானும் பாட வேண்டும், அவருடைய புகழை பாட வேண்டும். நம்ம அழகாக திருப்பாடல் அன்னை மரியாவினுடைய பாடல். இப்போ அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டார்களா? அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்களா? அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து புகழ் பாடல் பாடினாங்கன்னா எல்லாத்துலேயுமே அன்னை மரியா ஃபிட் ஆவாங்க. சி, ஸ்பீக், சிங். எல்லா புனிதர்களுடைய வாழ்வு, நம்முடைய பங்கு பாதுகாவலி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா? அவர்களை குறித்து பேசினாங்களா? அவங்களை குறித்து பாடினாங்களா? எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். அன்புக்குரியவர்களே, சரி, இப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற பொழுது, எண்ணிக்கை புத்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம்.
எண்ணிக்கை புத்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம். நிறைய நேரங்களில் இந்த நம்ம பேர் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்முடைய நேம் அண்ட் ஃபேம்னு சொல்கிறாங்களே, நம்முடைய பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிப்போம். 6வது அதிகாரம் 27வது வசனம். எண்ணிக்கை 6:27. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுது கடவுள் என்னுடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால், எப்பொழுது நீங்களும் நானும் வாஞ்சையோடு அவரை காண வேண்டும், வாஞ்சையோடு அவரை குறித்து பேச வேண்டும், வாஞ்சையோடு அவருடைய புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறோமோ கடவுளுடைய அருளால, அப்பொழுது கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா மக்கள் மத்தியில, அதுல மிக குறிப்பாக இஸ்ராயேல் மக்கள் மத்தியில கடவுளுடைய பெயரை நீங்களும் நானும் நிலைநாட்டுவோம். அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாம்பா. நிறைய நேரங்களில் பாசிட்டிவாக சொல்லுவோம், நல்ல பேரை வாங்கி கொடுத்தப்பா, நீ குடும்பத்தினுடைய பேரையே கெடுத்துவிட்ட, பங்கினுடைய பேரையே கெடுத்துவிட்ட சொல்கிறோமா? நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், உன் வாழ்க்கையில் நீ இதையெல்லாம் செய்கின்ற பொழுது என்னுடைய பெயரை நீ நிலைநாட்டுவாய். என்னுடைய பெயரை நிலைநாட்டினா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அப்பொழுது நான் உனக்கு ஆசீர் வழங்குவேன். எதுவுமே இலவசம்லாம் கிடையாது. நாம் இந்த காரியங்களை செய்ய முயற்சி செய்கின்ற பொழுது கடவுள் சொல்றாரு, என்னென்ன ஆசீர்வாதம்? 1, கடவுள் உங்களை பாதுகாக்கிறார். 2, கடவுள் உங்களுக்கு அருள் வழங்குகிறார். 3, கடவுள் உங்களுக்கு அமைதி அழகுகிறார். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார். Are you ready to see? Are you ready to speak? Are you ready to sing? கடவுள் இந்த 3 இறைவனை காண்பதற்கு நீ ஆசைப்படுகிறாயா? 3 இறைவனை குறித்து பேசுவதற்கு நீ ஆசைப்படுகிறாயா? 3 இறைவனை அவர் செய்த நன்மைத்தனங்களை குறித்து நீயும் நானும் பாடுவதற்கு, அவருடைய புகழை பாடுவதற்கு நம்ம ஆசைப்படுகிறோமா? அன்புக்குரியவர்களே, விரும்பக்கூடிய எல்லாரும் கண்களை மூடி அப்படியே 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே, அன்னை மரியாவை போல, இந்த இடையர்களைப் போல என் வாழ்க்கையில் உம்மை காண்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஐ வுட் லைக் டு see you. I want to see you. உம்மை குறித்து பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். I want to speak about you. I want to sing. உம்மை குறித்து நான் பாடல் பாட, உமக்கு நன்றி சொல்ல, உம்மை புகழ நான் ஆசைப்படுகிறேன். எல்லா துதியும் உமக்கு மட்டும்தான், எல்லா கனமும் உமக்கு மட்டும்தான், எல்லா புகழும் உமக்கு மட்டும்தான். அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, நான் இல்லைப்பா, ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் என் வாழ்க்கையில், எல்லாம் உங்களுடைய மகிமைக்காக தான். 2 கரங்களை உயர்த்தும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட அதை தான் சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அருள் கொடுத்தா மட்டும்தான் உம்மை பார்க்க முடியும். நீர் அருள் கொடுத்தால் மட்டும்தான் உம்மை குறித்து பேச முடியும். நீர் அருள் கொடுத்தால் மட்டும்தான் உம்மை குறித்து பாட முடியும். நீர் அருள் கொடுத்தால் மட்டும்தான் உம்முடைய பெயரை நிலைநாட்ட முடியும். நான் ஒன்றுமே இல்லை சொல்லுமா? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம். ஆண்டவருடைய திருப்பெயரை நிலைநாட்ட, அவரை காண ஆசைப்படுவோம், அவரை குறித்து பேச ஆசைப்படுவோம், அவர் செய்த நன்மைத்தனங்களை பாடுவதற்கு ஆசைப்படுவோம். ஆண்டவர் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களால் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாப்பையும், அவர் கொடுக்கும் அருள் வரங்களையும், அவர் கொடுக்கும் அமைதியையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் வாழ்த்து பெறட்டும்.